ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான, அதே சமயம் கொஞ்சம் இனிப்பாக, கொஞ்சம் புளிப்பாக, கொஞ்சம் காரத்தோட ஒரு சூப்பரான ஸ்வீட் அண்ட் சவர் ஆப்பிள் ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது சைனீஸ் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸு. இதை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நான் மாற்றி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது உங்கள் குட்டீஸுங்களுக்கும் உங்கள் பெரியவங்களுக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கட்டி கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இதில் நம்ம ஆப்பிள், அதுக்கப்புறம் மற்ற காய்கறிங்களாம் இதில் சேர்த்துருக்கிறதுனால இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா என்னோடய அகிலாஸ் கிச்சன் சேனலில் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஸ்வீட் அண்ட் சவர் ஆப்பிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக பெரிய கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் நான் விட்டுக்கிறேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நார்மல் ஆயில், வெஜிடபிள் ஆயில் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த ஆயில் லைட்டாக சூடானதும் நான் இந்த மாதிரி ஆப்பிள் ஒரு ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தோல் வேண்டாம்னா நீங்கள் சீவிடலாம், ஆனால் தோல் போட்டாலும் நல்லது தான். ஸோ அதில் நான் கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் நான் லைட் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமா சேர்த்து ஆப்பிளை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது எப்படி வறுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஒரு ஹை தீயில் தான், நம்ம ஹை ஃப்ளேமில் தான் நம்ம வச்சு வறுக்க போகிறோம். ஸோ அந்த மிளகாய் தூள்லாம் இந்த ஆப்பிளில் நல்லா படுற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப வறுக்க வேண்டாம், ஏன்னா ஆப்பிள் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இந்த ஆப்பிளை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம எல்லா ஆப்பிளையும் நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அதே எண்ணெயை நம்ம வீணடிக்காமல் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலை திரும்ப ஊற்றிட்டு 4லேருந்து 5 பல் பூண்டை நான் நல்லா நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு 1/4 இன்ச்சியை தூளாக நறுக்கியிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் துண்டாக நறுக்கியது, அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனோட வெள்ளை பார்ட்டு, ஒயிட் பார்ட் இருக்குது இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் ஹை ஃப்ளேம்ஸில் நல்லா வதக்கின பிறகு நாம் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் குடமிளகாய் எடுத்திருக்கேன். நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஏன் எடுத்துக்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இது 4த்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தேவை அப்படின்னா சில்லி சாஸை இன்னும் 1 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி கார்லிக் சாஸும் 1 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நான் சேர்த்துருக்க 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸே கரெக்டாக இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு நம்ம ஏற்கனவே மிளகாய் தூளில் வறுத்து வச்சுருக்கிற ஆப்பிளை இது கூட சேர்த்துக்கலாம். ஆப்பிளை சேர்த்த பிறகு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட க்ரீன் பேட் இருக்கு இல்லைங்களா, அது 2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள், அதையும் நம்ம சேர்த்து எல்லாத்தையும் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் எல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம 2 பவுலில் ஃபுல்லாக ஏற்கனவே குக்குடு ரைஸை இதில் சேர்க்க போகிறோம். 2 பவுலுங்கிறது எனக்கு ஒரு 3 கப்புக்கு வரும். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நான் நார்மல் ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரியாணி ரைஸ் கூட பண்ணலாம். அது இன்னும் டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அது மேலே நம்ம கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை தூவி அவ்வளோதான் நம்ம பரிமாற போகிறோம். நம்முடைய சூப்பரான ஸ்வீட் அண்ட் சவர் ஆப்பிள் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆப்பிள் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் புளிப்பாக, இனிப்பாக, கொஞ்சம் காரத்தோட ரொம்பவே சூப்பரான சுவையாக இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் உங்கள் குட்டீஸ் அண்ட் பெரியவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஏதாவது மஞ்சூரியன் ரெசிபி சைட் டிஷ்ஷாக பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி
என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.